கடந்த சில நாட்களாக இந்த சனாதன தர்மம் அழிக்கப்படும் ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிலாம் பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருக்குது. உண்மையிலேயே சனாதன தர்மத்தை அழிக்க முடியுமா? இதற்கு திருநாவுக்கரசர் ஒரு பாடல் பாடுகிறார். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே. இதை எங்க பாடுறாருன்னா, ஒரு கொடுங்கோல் அரசன் சைவத்தை அழிப்போம், சனாதன தர்மத்தை அழிப்போம் அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசரை கல்லில் கட்டி கடல்ல போடுறான். அப்பொழுது சிவபெருமான் மீது மிகுந்த பக்தியோடும் நம்பிக்கையோடும் திருநாவுக்கரசர் பாடுகிறார். அவர் வழக்கம் போல சிவபெருமான் அருளாலே பாதுகாக்கப்பட்டு கரை ஒதுங்கி விடுகிறார். அவருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படலை. ஆனால் அந்த கொடுங்கோல் அரசன் மிக விரைவில் அழிஞ்சு போயிடுறான். இன்னைக்கும் திருநாவுக்கரசருடைய பாடல்கள் 1500 ஆண்டுகள் கழித்தும் பல்வேறு படையெடுப்புகளுக்கெல்லாம் பிறகு இன்றும் பாடப்பட்டு வருகிறது. பல கோடி பேரால பாடப்பட்டது, பல கோடி பேரால இன்றும் பாடப்படுகிறது, பல கோடி பேரால பலராலும் பாடப்படும். இப்படி இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை அதிகாரத்திமிரிலையும் பணத்திமிரிலையும் அழிச்சிட முடியும் நினைச்சிங்கன்னா உங்களை விட முட்டாள் வேற யாரும் கிடையாது. சனாதன தர்மத்தை பாதுகாப்பது அந்த சதாசிவன் பரமசிவனே அதை பாதுகாப்பார். ஓம் நம சிவாய வாழ்க.